பயங்கரமா வருதுடி சின்ன பொண்ணு. அக்கா நான் பிரியாணி கிண்டுனாலே ஊரே மணக்குங்கா. அதனால தானடி ஒண்ணே பிரியாணி கிண்ட விட்டுருக்கோம். சரியான வாசனையா இருக்கு. எனக்கு இப்பயே சாப்பிடணும் போல தோணுதே. சரோஜாக்கா பிரியாணிய கிண்டுனமா சாப்பிட்டமான்னு இருக்க முடியாதுக்கா. பிரியாணிக்குன்னு ஒரு தனி ப்ராசஸே இருக்கு. அரிசி போடணும், அதை தம்மு போடணும், அப்புறம் கறியை போடணும், அது வெந்துச்சான்னு பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணுக்கா. முடியாதுக்கா. எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டி தம்மு போடணுக்கா. அப்படியே தம்முலயே வேகணுக்கா. சரிடி சரிடி, நீ தம்மு போடுறியோ இல்ல சீரட்டை போடுறியோ எதை போட்டாலும் சரி, பிரியாணி ரெடியானா சரிதே. எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தையும் சொன்னேன். பிரியாணிக்கு பிளான் போட்டுட்டா சின்ன பொண்ணு. ஆமாண்டி வசந்தி, இப்ப பிரியாணி சாப்பிடணும்னா ஒவ்வொரு வீட்லயும் காக்கிலேவாவது கறி எடுத்து சமைக்கணும். அது நேரம் வெஸ்ட் சமைக்கணும். வேகாத வெயில்ல உட்கார்ந்து கிடக்கணும். வெந்துச்சான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆளுக்கு பொருளை வாங்கி கொடுத்தோமா, இந்த ஒரே கிண்டா கிண்டிட்டா ஆளுக்கு தேவையானதை ஒவ்வொரு தூக்குச்சிட்டியா வாங்கிட்டு வீட்டுகளுக்கு போய் வச்சு குடும்பமா உட்கார்ந்து திங்க வேண்டியதான். இதுவும் நல்ல ஐடியாவா தாண்டி இருக்கு. ஆமா ராணி அக்கா, இதுவும் நல்ல ஐடியாவா தானே இருக்கு. இனிமே ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி கூட்டா பிரியாணி செஞ்சு நல்லா சாப்பிடலாம்க்கா. என் பிள்ளைகளுக்கு பிரியாணிவே ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு செய்யவே வராது. அப்படியே செஞ்சாலும் களி மாதிரி வரும், இல்லைன்னா கூழ் மாதிரியே வரும். இதனாலயே என் பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே ஹோட்டல்ல போய் ஒரு பிரியாணி 200 ரூபான்னு சொல்லி 4 பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. இனிமே அந்த கவலை இல்ல. ஞாயிற்றுக்கிழமை நம்ம பொருளை மட்டும் வாங்கி கொடுத்தா சின்ன பொண்ணு அழகா கிண்டி கொடுத்துருவா. ரோஜாக்கா நான் பிரியாணி கிண்டனா ரெடிக்கா. ஆனா பிரியாணி செய்யறதுக்கு பொருளா நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வர மாட்டேன்க்கா. பிரியாணி மட்டும்தான் செஞ்சு தருவேன். நீங்க தான் ஆளாளுக்கு ஒவ்வொரு பொருளை கொண்டு வந்து கொடுக்கணும். சரிதானே? சரிடி சின்ன பொண்ணு, இந்த மாதிரி பக்குவம் பிரியாணி யாராலும் செய்ய முடியும்? 5 ஸ்டார் ஹோட்டலே தோத்து போயிருமுடி. நீ எதுவுமே கொண்டு வர வேணாம், நாங்களே கொண்டு வந்து தாரோம். நீ கிண்டி மட்டும் கொடுத்தா போதுமுடி. அப்பனா ஓகே. பிரியாணி செய்ய நான் ரெடி, சாப்பிட நீங்க ரெடியா? சின்ன பொண்ணு உனக்கு அதிர்ஷ்டம் எங்கேயோ இருக்குடி. நல்ல பிரியாணி செஞ்சனால இப்ப பாரு அதிர்ஷ்டத்தை தேடி வருது. மட்டன் விக்கிற விலைக்கு மட்டன் பிரியாணி இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2 நாளைக்கு தேவையான பிரியாணி தூக்குச்சட்டியில அடைச்சு கொண்டு போய் நல்ல மூக்க முட்டை 2 நாளைக்கு வச்சு திங்கணும். சரி ராணி அக்கா, எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டியாச்சு. இனிமே தம்ம போட்டு மூடி வைக்க வேண்டியதான்க்கா. மூடி இருக்கட்டும், வாங்க செத்தாங்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ரோஜாக்கா பிரியாணி ரெடியாக இன்னும் 10 நிமிஷம் ஆகும்க்கா. சரி சரோஜாக்காவை பத்தியாக்கா பிரியாணி சொல்லவும் தூக்குச்சட்டி தூக்க இப்பயே ஓடுது. நம்மளும் போய் தூக்குச்சட்டி எடுத்துட்டு வந்துருவோமாக்கா? அடியே வேகட்டும் முடி. சரி வாங்கக்கா போவோம். என்ன வெள்ளச்சி காலையில சாப்பிட்டியா? என்னப்பா சாப்பாடு? ஏன் வெள்ளச்சி ஏன் இப்படி பேசுற? ஏன் சாப்பிடலையா? மணி 11 ஆக போகுது. என் மருமக இன்னைக்கு காலையிலேயே இடியப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் செய்யணும்னு சொல்லிட்டு என்னைய கறி கடைக்கு வெள்ளை எண்ணத்திலேயே அனுப்பி விட்டா. நானே 6 ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இடியப்பமும் பூ மாதிரி அவிச்சா ஆட்டுக்காலும் மணக்க
அக்கா இது என்ன மண்டையா குருவி கூடு மாதிரி இருக்குக்கா. அப்பப்போ தலைய குளிக்கணும், காய போடணும், அதை மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் செய்யறது கிடையாது. இழுத்து புடிச்சு ஒரு கொண்டைய போட வேண்டியது. இப்ப பாரு, இத பிரிக்கவும் உள்ள கருந்து குருவி பறந்து ஓடுது. எங்கடி இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுது? நான் குமரியா இருக்கிறப்ப முடிய பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு கிடந்தேன். இப்ப கல்யாணம் பண்ணவும் குடும்பம் புள்ள குட்டி அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. வீட்டு வேலை, சமையல் வேலை, என் மாமியாரை பார்க்க, என் புருஷனை பார்க்க, புள்ள குட்டிகளை பார்க்கணும், பொழுது போய்கிட்டே இருக்குடி. என்னை மெயின்டைன் பண்ணவே முடியல. ஏக்கா இப்படிலாம் இருக்க கூடாதுக்கா. உன்னையும் நல்லா பாத்துக்கிறனுக்கா. நீ நல்லா இருந்தா தானே நீ உன் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிற முடியும். ஆமா ராணியக்கா, கல்லு நல்லா இருந்தா தானே சிற்பம் வரைய முடியும். நீ என்னக்கா இந்த காலத்துல இப்படி இருக்க? ஓ மாமியாரெல்லாம் பாரு, சிக்குன்னு சிறுத்த குட்டி மாதிரி இருக்கு. நீ என்னமோ பெருத்த குட்டி மாதிரி இருந்துகிட்டு இருக்க. என் மாமியாருக்கு என்னடி கேடு? அது நல்லாத்தே இருக்கு. நேரத்துக்கு நான் வடிச்சு கொட்டுறேன்ல, நல்ல நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கிடக்கு. என்ன மாதிரியா நான் பொழுதோட வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கேன். காலை சாப்பாடு 12 மணிக்கு சாப்பிட்றேன்டி. மத்தியான சாப்பாடு 4 மணி, நைட்டுக்கு 11 மணிக்கு சாப்பிட்றேன்டி. இப்படி நேரம் கட்ட நேரத்துல சாப்பிட்டா இப்படி உடம்பு ஏறி போய் தானடி தெரியும். என்னத்த சொல்ல? ஆத்தாடி ஆத்தாடி, எத்த தண்டி பேனு ஆத்தாடி, எரும மாடு மாதிரில ஓடுது. ஆத்தே, ஏய் பையடி முடியவே புடிங்க எடுத்து போறாதடி. ஆனியக்கா இவ்வளவு பேனோடலாம் இருக்க கூடாதுக்கா. ஒரு நாள் பியூட்டி பார்லர் போய் நல்ல முடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்ல முடியை ஸ்ட்ரைட்டனிங் பண்ணி விட்டுட்டு வாக்கா. முடி நல்லா இருக்கும். நான்லாம் பாரு மாசத்துக்கு ஒரு தாட்டி போயிட்டு வரேன். அதனால தான் முடி ஸ்மூத்திங்கா இருக்கு. ஓ அப்படியாடி வசந்தி, அதனால தான் உன் முடி பள 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 பளன்னு இருக்கா? ஆமாக்கா. அடியே பியூட்டி பார்லர் போய் முடியை க்ளீன் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்? ரொம்பலாம் இல்லக்கா, ஒரு 10,000 ஆகும்க்கா. 10,000மா? அட கடவுளே, 10,000 இருந்தா மாச சாப்பாட்டுக்கு நாங்க பொருளை வாங்கி போட்டுருவோமே. நீ இப்படிலாம் நினைச்சா நம்மள அழகுபடுத்திக்கிற முடியாதுக்கா. ராணியக்கா எப்பா பார்த்தாலும் அடுப்படி, சோறு, குடும்பம், புருஷன், புள்ள குட்டினே கடை. நீனு வெளி உலகத்துக்கு வாக்கா. நானே மாசம் ஒரு தாட்டி பியூட்டி பார்லர் போய் முடிய ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிட்டு வரேன். உனக்கு என்னக்கா? உங்க வீட்டுக்காரரும் கவர்மெண்ட் வேலை தானே பாக்குறாரு, நிறைய தானே சம்பாதிக்கிறாரு. ஒரு 10,000 கொடுக்க மாட்டாரா உனக்காக? அடியே சின்ன பொண்ணு, நீ ஈஸியா சொல்லிட்டு போயிருவடி. எங்க மாமாட்ட 10,000 ரூபாய் கேக்குறதுக்கு 10,000 கேள்வி என்கிட்ட கேட்பாருடி. அவர் மட்டும் கேக்குறது இல்லாம என் மாமியார் வேற கேள்வி மேல கேள்வியா கேக்கும். என்னக்கா நீ இன்னமும் மாமியாருக்கு பயந்துகிட்டு புருஷனை பயந்துகிட்டு கிடக்க? சிங்க பெண்ணாட்ட முன்னேறி வர வேணாமா? அடியக்கலா என்னங்கடி பிரியாணி தின்றேன்னு சொல்லிப்புட்டு என்னமா பேன் பாத்துக்கிட்டு கிடக்காளிங்க? என்னங்கடி பிரியாணி செய்யலையா? அம்மா பிரியாணிலாம் செஞ்சிட்டம்மா, தம்மல கிடக்கு. அதான் பொழுது போகலைன்னு பேன் பாத்துக்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு. அடியே எனக்கு வேற வயிறு கப கப கபன்னு பசிக்குதுடி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுனா சீக்கிரம் தாடி சாப்பிட்டுட்டு விழுந்து தூங்க. எத்தே பிரியாணிலாம் ரெடி ஆயிருச்சு தே, இந்தா எடுத்து தாரேன். சரிடி, என் மக ராதிகா அப்பதையே உன்னை பார்க்கணும்னு வந்தா, எங்கடி அவளை காணா? என்னத்தி சொல்றீங்க? ராதிகா வரலையா வீட்டுக்கு? அப்பதையே என்கிட்ட வந்து கேட்டா பிரியாணி ரெடி ஆயிருச்சான்னு. தம்முல போட்டிருக்கேன்னு சொன்னேன். நான் போய் வெந்துருச்சான்னு பாத்துட்டு வரேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போனாலே. என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? டேஸ்ட் பார்க்க போறேன்னு உன் நாத்தனார்காரி போனாளா? ஆமா ராணியக்கா, அப்பதையே போனா இன்னும் காணாமே. அடியே உன் நாத்தனார் ருசியா பார்க்க போனா அவ சாப்பிட்டு நிறுத்த மாட்டாளடி. அப்ப பிரியாணி? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. வாங்க ஓடி போய் பாப்போம். மருமகளே, பிரியாணியை நிறைய எடுத்து வா மருமகளே. பிரியாணிய உங்க மக என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு தெரியலையே. சின்ன பொண்ணு இன்னும் உனக்கு தலைவலி சரியாகலையம்மா? ஆமாங்க, தலைவலி விடவே மாட்டேங்குது. தலை கனத்துக்கிட்டு இருக்கு, எந்திரிச்சே உட்கார முடியலங்க. கண்ணு, காது, கழுத்து எல்லா இடத்துலயும் வலிக்குதுங்க. நீனு இப்படியே தலைவலின்னு சொல்லி படுத்துக்கிட்டே கிடக்க. நானும் ஆஸ்பத்திரிக்கு வா வா வான்னு சொல்லியும் பார்த்தாச்சு, வரவும் மாட்டுற. ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணி பார்த்தாதானே என்ன ஏதுன்னு தெரியும். அதை விட்டுக்கிட்டு இப்படியே படுத்து கிடந்தா சரியாயிருமா? செத்த நேரம் ரெஸ்ட் எடுத்து சரியாயிருங்க.
சரி சின்ன பொண்ணு நீ தூங்கி ரெஸ்ட் எடு, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஏங்க ஆபீஸுக்கு கிளம்பிட்டீங்களா? எங்க நேரம் ஆயிருச்சா? ஆமா சின்ன பொண்ணு, மணி 9:30 போகுதுல, அதான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன். நீ தூங்கி ரெஸ்ட் எடு. ஏங்க கொஞ்சம் தலைவலியா இருந்தனாலதான் அசந்து படுத்துட்டேங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு தரேன். நடிப்புக்காரி இம்புட்டு நேரமா நல்ல பெட்ல படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்துட்டு புருஷன் கிளம்பவும் நடிப்பா நடிக்கிறாளே. இல்ல சின்ன பொண்ணு, லேட் ஆயிருச்சுல, நான் கிளம்புறேன். ஏங்க குக்கர்ல 5 நிமிஷம் லெமன் சோறு கிண்டி தாரேங்க, கொண்டு போங்கங்க. ஆத்தாடியோ என்ன நடிப்பு நடிக்கிறா. தாத்தா புருஷன் 9:30 மணிக்கு ஆபீஸ்க்கு போறது இவளுக்கு தெரியாதாக்கு? இப்ப எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு லெமன் சோறு செஞ்சு தரேன், புளிச்சோறு செஞ்சு தரேன் சொல்லிக்கிட்டு கிடக்குறா. அம்மா சும்மா இருங்கம்மா. சின்ன பொண்ணு 2 நாளாவே தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தாம்மா இருந்தா. காலையில ரொம்ப தலைவலியா ஆயிருச்சு போல இருக்கு, அதான் அவ எந்திரிக்க முடியாம பெட்டிலேயே படுத்துட்டாமா. நான் தான் எந்திரிக்கலாம் வேணாம், மத்தியானம் நான் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேம்மா. பொண்டாட்டிய சொன்னவன்னா பொத்துக்கிட்டுல கோவம் வருது பொத்துக்கிட்டு. ஏம்மா இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? அவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி தானே ரெஸ்ட் எடுக்கிறா. அவ தலைவலி அவளுக்கு தானமா தெரியும். என்னல என்கிட்ட எது தெரிஞ்சு பேசிக்கிட்டு கிடக்க? உன் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியாதா? அவ வேலை செய்யறதுக்காக இந்த மாதிரி நடிப்பு நடிச்சுக்கிட்டு திரியறா, அதையும் நீ நம்பிக்கிட்டு கேட. நீ எப்பயுமே 9:30 மணிக்கு தானே வேலைக்கு போவ, அது உன் பொண்டாட்டிக்கு தெரியாதா? தூங்கி எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இப்ப போய் சொல்றா புளிச்சோறு செஞ்சு தரேன், லெமன் சோறு செஞ்சு தரேன்னு. ஏன் இத முன்னாடியே செஞ்சு தொலைச்சாதான் என்ன? ஏம்மா இவ்வளவு பேசுறீங்களம்மா, என் மேல உங்களுக்கு அக்கறை அதிகம் தானே. இவ எந்திரிச்சு சமைக்கலையில, நீங்க எந்திரிச்சு சமைச்சு தந்திருக்கலாம்லம்மா. உன்னைய 10 மாசம் பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு ஆக்கி கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் நான் வேலை பார்த்துக்கிட்டே தெரியணுமாவுல. இவ மகாராணி படுத்துக்கிட்டே கிடப்பா, உங்களுக்கு நாங்க புழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா பொண்டாட்டியே சப்போர்ட் பண்ணல, நல்லா சப்போர்ட் பண்ணு. பொண்டாட்டிக்கு எதிர்த்துக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரியா நீ? ஏன் சமைக்கல, எதுக்கு சமைக்கலன்னு உன் பொண்டாட்டிய போய் கேளல. 9 வருஷமா உழைச்சிட்டு வயசான காலத்துலயும் நான் சமைக்கணுமா? நான் சமைக்கணும். அலமாடு மாதிரி இருக்கா அவளுக்கே தலைவலி வரப்ப நான் வயசான கிளடி, எனக்கு முட்டி வலி கால் வலி தலைவலி எனக்கு வராதால என்னைய போய் சமைக்க சொல்றத? பாத்தீங்களாம்மா, உங்க முட்டி வலி உங்களுக்கு தான் தெரியும், அதே மாதிரிதான் தலைவலி அவளுக்கு தான் தெரியும். அவங்க வலி அவங்களுக்கு தாம தெரியும். நீங்க பேசாம போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. தேவையில்லாம நடிக்கிறாங்க இடிக்கிறாங்களா பேசாதீங்கம்மா. இப்படி பேசினா சண்டை தாமா வரும். போங்கம்மா போங்க. தினமும் ஆபீஸுக்கு அவ தானமா சமைச்சு கொடுக்கறா. இன்னைக்கு தலைவலி அதிகமா இருக்குன்னு சொன்னா நான் தான் ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். இவன் சரியில்லை, இவன் சரியே இல்ல. என்னைக்கு இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோமா அப்பல இருந்து பொண்டாட்டி சொல்றதுக்கு தலைய ஆட்டிக்கிட்டு தானே இருக்கா மாடு மாதிரி. இவன் என் பேச்ச கேட்டாதானே இவளும் என் பேச்ச கேப்பா. ரெண்டும் கேட்காது, எக்கேடாவது தொலைஞ்சு போய் தொலைங்க. சின்ன பொண்ணு எனக்கு மத்தியான சாப்பாடுலாம் வேணாம், நான் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். நீ படுத்து ரெஸ்ட் எடு சின்ன பொண்ணு. எனக்கு வேற லேட் ஆகிட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க. தலை ரொம்ப வலிக்குதா சின்ன பொண்ணு? மெடிக்கல் எதுவும் மாத்திரை வாங்கி தந்துட்டு போகவா? அதெல்லாம் வேணாங்க, சத்த ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருங்க. ஆத்தாடியோ பொண்டாட்டி மேல என்ன அக்கறை, இந்த உருகு உருகுறானே. தலைவலிக்கே இந்த போடு போடுறானே. மெடிக்கல் போய் மாத்திரை வாங்கிட்டு வரவா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகவானே. நானும் எத்தனையோ தாட்டி கை கால் வலியோட கிடந்திருப்பேன். எனக்கு இந்த மாதிரி மாத்திரை வாங்கி தரேன்னு ஒரு தாட்டி சொல்லியிருப்பானா? சீ, பெத்த வயிறு குளிர்ந்து போச்சு. சரி சின்ன பொண்ணு, அப்ப நீ படுத்து ரெஸ்ட் எடு, ஒரு வேலையும் செய்ய வேணாம். உன் பொண்டாட்டிய ஒரு வேலையும் செய்ய வேணாம், படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொல்றியே, நான் என்னத்துல திம்பேன்? உன் பொண்டாட்டிக்கு வயிற்று வலியும் தலைவலியும் வந்தா நான் பட்டினி கிடக்கணுமா அவள? ஏமா உங்களால உதவி செய்ய முடியாட்டியும் உபத்திரம் செய்யாம இருங்கம்மா. உங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எல்லாம் எனக்கு தெரியுமா. ஆத்தாடியோ என்ன பேச்சு பேசுறான். முன்னாடிலாம் என்கிட்ட எது தெரிஞ்சுலாம் பேச மாட்டானே. நான் எது சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருப்பானே. என் முந்தானிய புடிச்சு புடிச்சு சுத்திக்கிட்டே தெரியுமா அம்மா அம்மா அம்மானே. இப்ப பாரு பொண்டாட்டிக்கு ஏத்துக்கிட்டு என்னவே எது தெரிஞ்சு பேசுறான். என்னத்தை தான் மந்திரம் போட்டாலோ தெரியலையே. பொண்டாட்டி ஒன்னும் சொன்னா இவன் 9ன்னு சொல்றேன். என்ன பொண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீ படுத்து ரெஸ்ட் எடு, சமைக்கலாம் வேணாம். போற வழியில முனியசாமி ஹோட்டல்ல சொல்லிட்டு போறேன், 2 சாப்பாடு கொடுத்துருங்கன்னு. வீட்டுல வந்து கொடுத்துருவான், வாங்கி மத்தியான சாப்பாடு சாப்பிடுங்க. சரிங்க. ஏமா சும்மா இருங்கம்மா. இப்ப என்ன சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு மேல கோவப்பட்டுக்கிட்டு வரீங்க. என்னல நடக்குது? வீடா இல்ல ஹோட்டல் அலையுது? நீ என்னமோ ஹோட்டல்ல சாப்பாடு சொல்லிட்டு போறேன் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு உன் பொண்டாட்டி சரிங்க சொல்றீங்கன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா. அம்மா சோற வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னேன், அவ சரின்னு சொன்னா. இதுக்கப்புறம் அவ என்னமா சொல்லணும்? ஏ கிழட்டு மூதேவியே, அவர் வாங்கி குடுக்கற சாப்பாட்டை நான் மட்டுமா சாப்பிட போறேன்? நீனும் ஒரு மூலையில உட்காந்து நல்ல மொக்கு மொக்குன்னு தானே மொக்க போற. எதுக்கு இந்த வரத்து வரான்னு தெரியலையே. வாய பார்வேன் வாய. இது குடும்பமா இல்ல வேற எதுவும் அவள? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிப்பியா? இவ படுத்துக்கிட்டே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்னு நினைப்புல இருக்காளால. கடையில வாங்கி
சோறு திங்க போறாங்களாம்ல சோறு. ஏன் கை கால் என்ன விளங்காமைய கிடக்கும் பொண்டாட்டிக்கு போய் சமைக்க சொல்லல. எம்மா பேசாம இருங்கம்மா, அதான் அவளுக்கு தலைவலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கால்ல. ஆமா தலைவலி, பெரிய தலைவலி. ஊர் உலகத்துல யாருக்கும் தலைவலி வைத்த வலியில வந்தது கிடையாதுல்ல. இவளுக்கு தான் அதிசயமா வந்திருக்கு. பொண்டாட்டி மேல ஓவராத்தையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆடுறேன். எம்மா பேசாம இருங்கம்மா, தலைவலியும் வைத்த வலியும் அவங்களுக்கு வந்தாதாம்மா தெரியும். எங்களுக்கும் தெரியும்ல, எங்களுக்கும் தலைவலி வைத்த வலி கால் வலி எல்லா வலியும் இருக்கத்தால செய்யுது. அதுக்காக புள்ள குட்டிகளை வளர்க்காம இருந்தமா, குடும்பத்தை நடத்தாம இருந்தமா, இப்படி ஹோட்டல்ல வாங்கி தின்னுக்கிட்டே கிடந்தோம். நீ என்னமோ கட்டுக்கட்டா சம்பாரிச்சு பீரோக்குள்ள அடிக்கி வச்ச மாதிரில ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம்னு ஈஸியா சொல்லிக்கிட்டு கிடக்க. அதுக்கும் உன் பொண்டாட்டி சரிங்க சொரிங்கன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா. எனக்கும் தலைவலி கைவலி கால்வலி எல்லா வலியுமே இருந்துச்சு. அப்படி பாத்துக்கிட்டு உங்களுக்குலாம் ஹோட்டல்ல வாங்கி சோத்த போட்டு முடியாத காலத்திலேயே நான் வீட்டுல சோறாக்கி என் புருஷன் புள்ள குட்டிகளுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு கிடந்தேன். இப்பத்தி அதிசயமா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாரேன். வேணும்னா அவ அப்பா வீட்டுல இருந்து கட்டுக்கட்டா கொடுத்து விட்டுருக்காங்கல்ல, அதுல ஒரு கட்ட உருவி ஹோட்டலுக்கு செலவு பண்ண சொல்லு. இவளே ஒரு வெட்டு வேட்டு இவங்க அப்பா வீட்டுல வேற கொடுத்து விட்டுற போறாங்க. ஏ கிழட்டு மூதேவியே, என்கிட்ட என்ன வரத்து வந்துகிட்டு இருக்கு? நானா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட சொன்னேன்? ஓ மயங்காரன் தானே ஹோட்டல்ல வாங்கி தரேன்னு சொன்னா, அவனை போய் கிழிவேன். அதை விட்டு என்கிட்ட வந்துட்டா மனுஷி. எனக்கு இந்த கிளடிய பார்க்க பார்க்க வாய் அப்படியே பிடிச்சி கிழிச்சிடலாமான்னு தோணுது. எனக்கு வார கோவத்துக்கு இந்த கிளவிய 4 கேள்வி கேட்கணும் போல இருக்கு. நான் ஏதாச்சும் கேட்டா இந்த மனுஷன் கோவத்தை பூரா என் மேல திருப்பிடுவாரு. நம்ம அமைதியாவே இருப்போம். இன்னைக்கு தேன் அதிசயமா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஆத்தா கிட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காரு. எம்மா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லம்மா, எனக்கு வேற ஆபீஸ்க்கு லேட் ஆகிட்டு இருக்கு. கிளம்புல நானும் உன் கையை பிடிச்சி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க பாத்தீங்களாக்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு செவனேன்னு இருக்கேன். தலைவலியில என்னால பேச கூட முடியல. ஆனா உங்க அம்மா என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தீங்களாங்க? இங்க பறிச்சின பொண்ணு, நீ அமைதியா இரு, நான் எங்க அம்மாட்ட பேசிக்கிறேன். சாமி கடையில நான் காசை கொடுத்துட்டு போறேன். மத்தியானம் சாப்பாடு 2 வந்து கொடுப்பாங்க. ஆளுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. வேலையெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம், ரெஸ்ட் எடுச்சுன பொண்ணு. எனக்கு சோறு வேணாம், பொங்கு சோறு வேணாம். அவளுக்கு சோறு வேணும்னா விடுல, வீட்ல ஒரு பானை கஞ்சி கிடக்கு. அதையே நானும் அவளும் குடிச்சுக்கிறேன். நீ போல வேலைக்கு. அம்மா அவளுக்கே தலைவலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பழைய கஞ்சி எப்படிமா குடிப்பா? தலைவலி அதிகமாயிருமா? நான் சொல்லிட்டு போறேன், 2 சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. வேணாம் சொல்றேன்ல, நீ வேலைக்கு கிளம்பல. வீட்டுக்குள்ள படுற பணம் கக்கிற மரமல இருக்கு. ஒவ்வொன்னா புடிங்கிட்டு போய் ஹோட்டல் வாங்கி சாப்பிடுறதுக்கு கஷ்டப்பட்டாதாம்ல சம்பாதிக்க முடியும். போல வேலையை பார்த்துக்கிட்டு பழைய கஞ்சி இருக்கு, நானும் அவளும் குடிச்சுக்கிறோம். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஏல நீ மத்தியானம் ஹோட்டல்ல சாப்பிடல? சரிம்மா. சரி சின்ன பொண்ணு, நான் போயிட்டு வரேன். உடம்ப பாத்துக்க. சரிங்க, பாத்து போயிட்டு வாங்க. அப்பா இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நம்மதையும் முழிக்க வேண்டியதா இருக்கு. குடிச்சு வச்ச புளியார் பாயில உட்கார்ந்து கிடக்க. மத்தியானத்துல பழைய கஞ்சிலாம் குடிக்க மாட்டாங்க. பிரியாணியும் பீஸாவும் தான் திம்பாங்க. அவ ஆத்தா கறி வீட்ல என்ன மகாராணி மாதிரியா இருந்தா? கூரை குச்சிக்குள்ள 3 வேளையும் கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருந்தவளுக்கு வந்த வாழ்வ பாரு. பிரியாணி தான் திம்பாங்க, பிரியாணி. கூரை குச்சிக்குள்ள கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தவளுக்கு மாடி வீட்டுக்கு வரும் பிரியாணி திங்கிற ஆசை வந்துருச்சாக்கு. கிழட்டு மூதேவிக்கு வாய பாரு, வாய என்ன வாயி. அம்மா தலைவலியே எனக்கு கொஞ்சமா தான் இருந்துச்சு. இது பேச பேச எனக்கு அதிகமாயிருச்சு. எனக்கு வார கோவத்துக்கு மாமியார் வாயில அம்மிக்கல்ல வச்சு நங்கு 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 நக்கலாம் போல தோணுது. கிழட்டு மூதேவிய பிரியாணிய வாங்கி நான் மட்டுமா சாப்பிட போறேன்? நீ தானே நல்ல மொக்குவ. இப்போ உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல, பழைய கஞ்சியத்தையும் குடிக்கணும். என்ன கொழுப்பு இந்த கிழடிக்கு. தலைவலியோட கிடக்குறனா கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுப்பேன்னா இவங்க நோக்காம நல்லா சாப்பிடுவாங்க. ஏன் என்னைக்காவது ஒரு நாள் சமைக்க வேண்டியதானே? நான் தான் தலைவலியோட கிடைக்கல, சோறு கூட ஆக்க வேணாம். ஒரு சுடுகஞ்சியை காய்ச்சி ஒரு துவையலாவது வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் வலிச்சிரும்ல கையி. வேலை செஞ்சாலே கை வலிக்கும். ஏன் மக வீடு பக்கத்துல தானே இருக்கு, அங்க போய் சாப்பிட வேண்டியதானே? அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, என் கையிலதான் சாப்பிடுவாங்க. ஒரு மருமகன் கூட பார்க்காம என்னையவே வேலை சொல்லிக்கிட்டு இருக்கே. இழுத்துக்கிட்டு இருக்கிறப்ப கூட நான் ஏன் வேலை பார்த்து வைக்கணும். இதுவே மகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா போதும், ஓடிரும் மனுஷி. அங்க போய் வகை வகையா செஞ்சு வைக்கிறது என்ன, மகளுக்கு ஊட்டி விடுறது என்ன. அப்பப்பா மகளை மட்டும் தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்க வேண்டியது. ஆனா மருமகளை மட்டும் தகர டப்பாவா கூட நினைக்கிறது கிடையாது. இந்த மனுஷனே என்னைக்கோ ஒரு நாள் தான் என் மேல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாராரு. அது இந்த கிள்ளடிக்கு பொருட்களையே என்ன வரத்து வரா மனுஷி. எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற கூடாது. என்னை எப்ப பார்த்தாலும் அந்த மனுஷன் கிழிச்சுக்கிட்டே இருந்தா சந்தோஷமா இருப்ப மனுஷி. இந்த கிளடிக்கு லைட்டா முட்டி வலிச்சா கூட ஊரையே கூட்டிரும். முட்டி வலிக்குது முட்டி வலிக்குது முட்டி வலிக்குது அப்படின்னு தண்ணிய வை வெண்ணிய வை தைலம் தேய்க்கணும் அதை வைக்கணும் இதை வைக்கணும்னு சொல்லி போட்டு என்னை பாடா படுத்து மனுஷி. செத்த தலைவலின்னு சொல்லி படுத்ததுக்கு என்ன வரத்து வரா. இந்த குடும்பத்துக்காக நான் ஓடா உழைக்கிறேன். ஆனா நான் முடியாம இருக்கிறப்ப கூட ஒரு பச்சை தண்ணி வச்சு கொடுக்க கூட ஆளு கிடையாது.
இந்த கிளடிக்கும் தலைவலி வராமையா போயிரும். வரட்டும், வந்த பின்னாடி தலைவலி தைலம் எடு மாத்திரை எடுன்னு சொல்லும்ல, அப்ப கொதிக்க கொதிக்க வெந்நிய வச்சு அது மூஞ்சிலேயே ஊத்துறேன். கண்ணை மூடி நல்லா தூங்குவோம், அப்பயாவது தலைவலி விடுதான்னு பாப்போம்.